சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை வாசித்து அப்படியே நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நாம் ஒரு ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருகச் செய்யும் தேவன், உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருகச் செய்யும் தேவன், நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் உன் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் நன்றி. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஆராதனையின் ஆரம்பத்தில் இருந்து இந்த பகுதி வரைக்கும் பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்தியதற்காய் நன்றி. விசேஷமாய் பொழுதும் இந்த செய்தி வேலையை ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி,
நிலைநிறுத்துவாராக என்ற வார்த்தையின்படி நீர் இன்றைக்கு எங்களை நடத்தும். இந்த வார்த்தையின் மூலம் நல்ல மன்னாவை பிட்டு தாரும். நாங்கள் இதை உட்கொண்டு எங்கள் ஆவியில் ஆத்துமாவில் பலப்பட உதவி செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 நிருபங்களை எழுதியிருக்கின்றார். இந்த 2 நிருபங்களில் அவர் தன்னுடைய வாழ்வின் அனுபவங்கள், ஆசீர்வாதங்கள், பாடுகள், இவைகளின் வழியாக கடந்து வந்த சூழ்நிலைகளை எல்லாம் அற்புதமாக நமக்கு எழுதி தந்திருக்கின்றார். அதிலே விசேஷமாக இந்த 1 பேதுரு 5:10 வாசிக்கும் போது இந்த வார்த்தை மிகவும் ஆசீர்வாதமான, மேன்மையான, சிறந்த வார்த்தையாக இருக்கின்றது. பாருங்கள், நம்மை அழைத்த தேவன் யார் என்று சொன்னால் நித்திய தேவன். அல்லேலூயா. அவர் யாருக்குள்ளே நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு ஏதோ ஒரு சாப்பாடு கொடுத்து ஏதோ ஆசை காட்டி அதை காட்டி இதை காட்டி அழைக்கல. இயேசுவுக்குள்ளே, இயேசுவை பார்க்கும்போது நம்மை பார்த்தார். எனவே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை அழைத்தாராம். எதற்கு அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு 70 வருஷம் வாழ்ந்துட்டு போவதற்காகவோ 80 வருஷம் வாழ்ந்துட்டு போவதற்காகவோ அழைக்கவில்லை. நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நித்திய மகிமை அது ஏதோ ஒரு 10,000 வருஷத்துல முடிந்து போகக்கூடிய மகிமை அல்ல. அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கின்ற ஒரு மகிமை. அந்த மகிமைக்குத்தான் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். எனவே நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்மை குறித்து நம்முடைய தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கமே இருக்கிறது. அல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. ஒரு கிருபை 2 கிருபையா? இல்ல, சகல கிருபையும் பொருந்திய தேவன். அல்லேலூயா. நம்மை உயர்த்தும் கிருபை, தப்புவிக்கும் கிருபை, ஆசீர்வதிக்கும் கிருபை, நம்மை மேன்மைப்படுத்தும் கிருபை, இந்த உலக அரங்கில் நம்மை சிறப்பித்து காட்டும் கிருபை என்று இப்படி பல கிருபைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய கிருபைக்கு சொந்தக்காரர்களாகிய நாம், ஒரு நித்திய மகிமைக்கு சொந்தக்காரர்களாகிய நாம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் இந்த உலகத்தில் சில பாடுகளுக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். இவ்வளவு மகிமை நமக்கு இருக்குதே, இவ்வளவு கிருபை பொருந்திய தேவன் நம்மை அழைச்சிருக்கிறாரே, ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் சபைக்கு போராட்டம், ஏன் நம்ம வாழ்க்கையில போராட்டம், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அநேக நேரங்கள்ல நம்ம அழுத்து கொள்வோம். அநேக நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போயிடுவோம். நம்ம கூட இருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர், இவ்வளவு பாடுகள்லாம் நமக்கு வரணுமா, இவ்வளவு கஷ்டங்கள்லாம் வரணுமா அப்படிலாம் நம்ம நினைப்போம். இந்த பாடுகள் எல்லாம் நிரந்தரம் அல்ல. இந்த பாடுகள் எல்லாம் தற்காலிகமானது. ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள்ல நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், நீங்க 10வது அதிகாரத்துல அந்த கடைசியில ஒரு வசனம் சொல்லப்படும். தாவீதின் குடும்பத்தை நான் சிறுமைப்படுத்துவேன், ஆனாலும் அது என்னாலும் அப்படி இராது. தாவீதின் குடும்பத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், ஆனா அது நிரந்தரமே கிடையாது. அல்லேலூயா. எப்போதுமே நம்முடைய பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு ஆயுசு ரொம்ப கம்மி தான். ஆனால் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் உயர்வுக்கும் தான் ஆயுசு அதிகம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்களேன். பாடுகளுக்கு ஆயுசு குறைவு, ஆனால் ஆசீர்வாதங்கள், நன்மைக்கு ஆயுசு அதிகம். அல்லேலூயா. ரைட். அப்போ கொஞ்ச கால பாடுகள் நம்மை ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள, பாடுகளுக்குள்ள இருக்கிற நம்மை அவர் என்ன செய்வார்னா சீர்படுத்துவார். இந்த பாடுகள்லாம் எதுக்குன்னா சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த, நம்ம நல்லா நிலை நிறுத்தி கம்பீரமா வைக்கிறதுக்கு தான் இந்த காரியங்கள் எல்லாம். அல்லேலூயா. அப்ப கொஞ்ச கால பாடுகள் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம் அதிக கன நித்திய மகிமை உண்டாக்கும். அல்லேலூயா. நம்முடைய பாடுகள் எல்லாம் எப்படி நம்மளை விட்டு ஓடி போயிரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அழகா இருக்கும் அந்த வசனம். நீங்க ஆதியாகமம் 29:20வது வசனத்தை
ஒருவர் வாசிக்கலாம். அந்தப்படியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றினது. அல்லேலூயா. இந்த ராகேலுக்காக எத்தனை வருஷம் ஆடு மேய்ச்சான்? 7 வருஷம் வேலை செய்தான். காட்டுக்குள்ள போய், அதுவும் இந்த சித்திரை மாத வெயில்ல போய் காட்டுக்குள்ள வேலை செய்யறதுன்னா, ஆடு மேய்க்கிறதுன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது பாட்டுக்குள்ள ஒரு ஆடு அங்க ஓடும், ஒரு ஆடு இங்க ஓடும், ஒன்று தொண்டுக்குள்ள நுழையும், ஒன்று மரத்துல ஏறும், அது பாட்டு சதடிக்கப்பட்டு கொண்டிருக்கும். இவைகளை எல்லாம் பராமரித்து இந்த ஆடுகளை போஷித்து உருவாக்கி கொண்டு வரணும் அப்படின்னா சாதாரணமானது அல்ல. வெயில் தலையை பொளக்குது, தாங்க முடியல. ஆனால் அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, எனக்கு ஒரு ராகேல் இருக்கிறான். அல்லேலூயா, சோதரம். காலில் முள்ளு குத்துது, ரத்தம் வருது, அதை அவன் பொருட்படுத்தல, எனக்கு ஒரு ராகேல் இருக்கிறான். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா 7 வருஷம் பாடுபடுறான், கஷ்டப்படுறான் அந்த ஆடுகளை மேய்த்து. ஆனால் அந்த நாட்கள் 7 வருஷமா தெரியல, ஒரு 7 மணி நேரம் மாதிரி தான் இருந்திருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அன்பு, ராகேல் மேல் பாசம். அப்படியானால் கிறிஸ்து இயேசுவின் மேல உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் பாசம் இருந்ததுன்னா, அன்பு இருந்ததுன்னா, நேசம் இருந்ததுன்னா, நம்ம அனுபவிக்கிற பாடுகள் பாடுகளே அல்ல, போராட்டங்கள் போராட்டங்கள் அல்ல, பிரச்சனைகள் பிரச்சனைகள் அல்ல, இவைகள் எல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கி போய்விடும். அல்லேலூயா. அவர் தமக்கு முன்னிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தையும் எண்ணாமல் சிலுவையை சகித்து. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன்னாலே ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆகையினால் அவர் இந்த பாடுகள், சிலுவை, அவமானம், நிந்தை இதெல்லாம் அவர் என்ன செய்யல? சட்டையே பண்ணல. அல்லேலூயா. எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது, எனக்கு ஒரு ராகேல் இருக்கிறா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. 7 வருஷமா ஆடு மேய்த்தான். அவனுடைய கணக்கு அப்படி இருந்துச்சு. இந்த 7 வருஷம் ஆடு மேய்க்கிறதுக்குள்ள மூத்த பெண்ணை எப்படியாவது மாமா கட்டி கொடுத்துருவாரு அப்படின்னு தான் இவன் நினைச்சான். ஆனால் இவன் தலையில தான் அவர் கட்டி விட்டாரு. ஆனா மறுபடியும் 7 வருஷம் ஆடு மேய்ச்சான். 14 வருஷமும் அவனுக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியல. ராகேல். அல்லேலூயா. தனக்கு பிரியமானவள் என்ற எண்ணம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து நமக்கு பிரியமா இருக்கும் போது, அவர் ஊழியங்கள் பிரியமா இருக்கும் போது, அவருடைய மகிமை நமக்கு பிரியமா இருக்கும் போது, பாடுகள் பாடுகளாவே இருக்காது. அவைகள் எல்லாம் சீக்கிரத்தில் நீங்கும். நம்மை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாடுகளின் நிமித்தமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் சீர்குலைவுகள் ஏற்பட்டு விடுகிறது. பாடுகள் நிமித்தமாகத்தான் சில சிதைவுகள் ஏற்படுகிறது, பல போராட்டங்கள் வருகிறது, மன உளைச்சல்கள் ஏற்படுகிறது. அப்ப அந்த போராட்டங்களின் நிமித்தம் ஏற்படுகிற மன உளைச்சல்கள், சிதறல்கள், சிதைவுகள், இவைகளை எல்லாம் நம்முடைய தேவன் சீர்படுத்துகிறார். அவர் எப்படி சீர்படுத்துகிறார், யாரை கொண்டு எதை கொண்டு சீர்படுத்தி நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறார் என்பதை ஒரு 3 குறிப்புகள் உங்கள் மத்தியில வச்சுட்டு சீக்கிரமாக நான் கடந்து செல்ல வாஞ்சிக்கின்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதல் குறிப்பாக 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் பண்ணினான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. அல்லேலூயா. ஒரு வருந்தி ஜெபிக்கின்ற ஒரு ஜெபத்தின் மூலமாக ஒரு ராஜாவின் கை சீர்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ராஜ்யம் ரெகோபோயாம் ராஜா, அதாவது சாலமோனுடைய மகன் ஆட்சிக்கு வரும்போது 2 துண்டாக பிரிகின்றது.
யூதாவையும் பென்யமீனையும் ரெகோபயாம் ஆட்சி செய்கின்றான். மீதமுள்ள 10 கோத்திரத்துக்கும் சாலோமோனுடைய வேலைக்காரனாகிய யெரொபெயாம் அரசாட்சி செய்து ஆளுகை பண்ணுகிறான். அவன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால், இந்த ஜனங்களை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் விக்கிரகங்களை உருவாக்கி பலிபீடங்களை எல்லாம் ரெடி பண்ணி ஆசாரியர்களில் அழைப்பு இல்லாதவர்களை அல்லது லேவி கோத்திரத்தை சாராதவர்களை எல்லாம், ஈனமானவர்கள் எல்லாம் ஆசாரியர்களாக நியமித்து பலி செலுத்தி கொண்டிருக்கிறான். பாருங்கள், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவை அறிவதும் நித்திய ஜீவன். அந்த ஒன்றான மெய் தேவனை இந்த ராஜா விட்டு அவன் கன்றுக்குட்டிகளை உருவாக்கி அதற்கு பலிபீடங்களை வைத்து அவன் அங்கே ஆராதனை செய்து கொண்டிருக்கிறான். இது தேவனுக்கு பிடிக்காததினால் பெத்தேலில் இருந்து ஒரு தீர்க்கதரிசியை அங்கே அனுப்பி அந்த ராஜாவுக்கு முன்னாலே போய் நீ சொல்லு, ராஜாவே இதிலே பலி செலுத்துகின்றவர்களுடைய எலும்புகள் எல்லாம் ஒரு நாள் சுட்டெரிக்கப்படும். இந்த காரியத்தை தாவீதின் சந்ததியிலே பிறக்கின்ற யோசியா என்று சொல்லக்கூடிய ஒருவன் வருவான். அது அவன் நாட்களில் என்ன செய்யும்? நடக்கும். அதற்கு அடையாளமாக இந்த பலிபீடம் இப்பொழுதே வெட்டுண்டு இது வெடித்து சிதறும் என்று சொல் அப்படின்னு அனுப்பினார். பாருங்க, தாவீதின் சந்ததியிலே கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு பிறகுதான் ஒரு பையன் பிறக்க போறான். அதுக்கு முன்னையே இந்த தீர்க்கதரிசிக்கு தெரியுது, அவன் பெயர் கூட தெரியுது. அல்லேலூயா. இருக்கிற எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே கர்த்தருடைய நம்ம பேர் அவருக்கு தெரியும். அப்ப 400 வருஷத்துக்கு பின்னால வந்து பிறக்க போற ஒரு பிள்ளையின் பேர் அவருக்கு தெரியுது. அப்போ இந்த பலிபீடம் வெடிக்குன்னு சொன்ன மாதிரியே டமார்னு வெடிச்சது. பாருங்க, அந்த ராஜாவுக்கு கோபம் வந்து கையை நீட்டி அவனை பிடியுங்கள் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசிக்கு தீமை செய்ய கையை நீட்டினான். பாருங்கள், அப்படி அது என்ன செய்து விட்டது? நின்று போய்விட்டது. அல்லேலூயா. பாருங்க, தேவ சித்தம் இல்லாமல் செய்கின்ற ஒருவரை இந்த தேவ மனிதர், இது தேவனுக்கு பிரியமில்லாதது, நீங்கள் நல்ல வழியிலே வாருங்கள், செம்மையான காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொன்ன அந்த நல்ல தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் கரம் நீட்டப்பட்ட போது அது அப்படியே நின்று விட்டது. அது செயல்படாமலே போய்விட்டது. பிரியமானவர்களே, சில நேரங்களில் தேவ சித்தம் இல்லாத ஒன்றை நாம் செய்யும் பொழுதோ அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போதோ, நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நல்ல காரியங்கள் செயல்படாமல் நின்று போகும் என்று சொன்னால், அது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கும் என்று சொன்னால், அந்த நிலை ஒருவேளை வியாபாரம் ஸ்தம்பித்து நிற்கலாம், அல்லது நம்முடைய வருமானம் அப்படியே ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு விருத்தி இல்லாமல் இருக்கலாம், அல்லது வேறு எந்த சூழ்நிலைகளின் நிமித்தமாக நன்றாக செயல்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் செயல்படாமல் ஸ்தம்பித்து போய் நிற்கிறது என்று சொன்னால், அந்த நிலையை அப்படியே தேவன் ஸ்தம்பித்து நிற்க விடுகிறவர் அல்ல, அது மறுபடியும் செயல்பட தேவன் விரும்புகிறார். எது ஸ்தம்பித்து நிற்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்களோ உணர்வீர்களோ, அந்த இடத்தில் தேவ ஊழியரை அழைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் வருந்தி ஜெபிப்பார் என்றால், ஸ்தம்பித்து நிற்கின்றது அந்த கரம் எப்படி மறுபடியும் சீர்பட்டு செயல்பட்டதோ அதே போல அழைக்கப்பட்ட தேவ ஊழியரை கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் போது அது மறுபடியும் செயல்பட ஆரம்பிக்கும், அது மறுபடியும் வளர ஆரம்பிக்கும், அது மறுபடியும் முன்னேற ஆரம்பிக்கும், அது மறுபடியும் பலப்பட ஆரம்பிக்கும், பெருக ஆரம்பிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஒரு குடும்பம் 2 பேர் ஒருவரை ஒருவர் விரும்பி திருமணம் செய்து கொண்டாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிட்டு அவங்க வாழ்க்கையில. நான் ஊழியம் செய்த திருச்சி பகுதியிலே அந்த இடத்துல அப்போ அந்த சகோதரி ரொம்ப அழுகையோடு என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணாங்க. பாஸ்டர், என் கணவர் எந்த இடத்துல இருக்கிறாரு, அவங்க வீடு எங்கே இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நானும் இப்பொழுது என்னுடைய ஊர் வேறொரு பக்கம், என்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு இங்கே வந்திருக்கிறேன். இங்கே ஒரு பாஸ்டர் இருக்கிறார், ஜெபிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க, உன் பிரச்சனை தீரும்னு சொன்னாங்க. நான் அதனால் வந்திருக்கிறேன். நான் இருக்கிறது என் கணவருக்கு தெரியாது, என் கணவர் இருக்கிறது எனக்கு தெரியாது, என் கணவருடைய வீட்டாரும் என்னை பகைக்கிறார்கள்.
அவர்கள் எப்படியாகிலும் வந்து சேர வேண்டும் ஐயா, இது 3 மாதம் ஆகிவிட்டது, எப்படியாவது நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள். என் குடும்பம் நடத்தப்படாமல் இருக்கிறது, நாங்கள் பிரிந்து கிடக்கின்றோம், இந்த சூழ்நிலை எந்த சதியினால் ஏற்பட்டது என்று தெரியவில்லை அப்படின்னு அந்த சிஸ்டர் சொன்னாங்க. கண்ணீரோடு பாரத்தோட ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த அம்மா இருக்கிற முகவரி அவருக்கு தெரியாது, அவர் இருக்கிற அட்ரஸ் இவருக்கும், இந்த அம்மாவுடைய முகவரி அவருக்கும் தெரியாது, இதை நீர் இன்றைக்கே ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். காலையில வந்தாங்க, முடிச்சிட்டேன். சாயங்காலம் 6 மணிக்குள்ள அந்த மனிதர் வீடு வந்து சேர்ந்து விட்டார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போமா. எனக்கு அவங்க ஆச்சரியமாய் ஓடி வந்தார்கள். பாஸ்டர் கணவர் வந்து விட்டார், வந்து விட்டார், வந்து விட்டார். அவர் ஒரு போராட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வந்திருக்கிறார். பாருங்கள், வருந்தி ஜெபிக்கின்ற ஜெபம் உடைந்த குடும்பத்தை, தகர்ந்த குடும்பத்தை சீர்படுத்தி உருவாக்கும் என்று சொன்னால், செயல்படாம இருக்கின்ற நிலைகளை செயல்படுத்தி மறுபடியும் அதை சீர்படுத்த முடியும் என்று சொன்னால், இன்றைக்கும் நம்முடைய தேவன் அல்லேலூயா செயல்படாமல் ஸ்தம்பித்து நிற்கின்ற வேலையோ கரங்களோ பொருளாதாரமோ எந்த சூழ்நிலையானாலும் தேவ மனிதர் உங்களுக்காய் வருந்தி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் சீர்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு குறிப்பை நாம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 36 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 36:11. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்களுக்கு உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அடிமைப்பட்டு கிடக்கின்ற இடத்தில்தான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஏன் இவர்கள் அடிமைப்பட்டு போனார்கள்? ஏன் சிதறடிக்கப்பட்டு போனார்கள்? இவர்கள் ஆடுகள் மாடுகள், இவர்கள் சொத்துக்கள் சுகங்கள் எல்லாமே ஏன் பறிக்கப்பட்டு போய்விட்டது? ஏன் இழந்து போனார்கள் என்று சொன்னால், ஆண்டவருக்கு விரோதமாக இவர்கள் பாவம் செய்து அவரை விட்டு தூரம் போனதினாலே அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது சிதறடிக்கப்பட்ட நிலைமையிலே அவர்கள் மனம் திரும்ப ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி புலம்புகிறார்கள். ஐயோ, எருசலேமில் எங்களுக்கு இருந்த அந்த ஆலயத்தின் மகிமை இல்லையே, எருசலேமிலே நாங்கள் எவ்வளவு சௌகரியத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாங்கள் இன்றைக்கு அந்நிய தேசத்தில் அடிமைத்தனத்துக்குள்ளே அகதிகளைப் போல சிறுமைப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒன்றுமில்லாத நிலைமையில் இருக்கின்றோமே என்று சொல்லி அவர்கள் துக்கப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். பிரியமானவர்களே, அந்த இடத்தில் தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உங்க மேல மனுஷரையும் மிருகஜீவன்களையும் பலுகி பெருகும்படி செய்வேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் உங்களை ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சீர்படுத்துகிறவர், ஸ்திரப்படுத்துகிறவர், ஸ்தாபிக்கிறவர், நிலைநிறுத்துகிறவர். அல்லேலூயா. நான் மறுபடியும் உங்களை அதே பலத்தோட ஸ்தாபிப்பேன். ஒருவேளை இன்றைக்கு நாங்கள் குறைந்திருக்கிறோமே, இன்றைக்கு நாங்கள் பலவீனப்பட்டிருக்கிறோமே, இன்றைக்கு நாங்கள் ஸ்தோத்திர அந்த மகிமை இல்லாத ஒரு சூழலில் இருக்கிறோமே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. எவ்வளவு மகிமையாய் நாங்கள் வளர்ந்து கொண்டிருந்தோம், எவ்வளவு சிறப்பாய் உயர்ந்து கொண்டிருந்தோம், அந்த சிறப்பும் அந்த மகிமையும் குறைந்து போன ஒரு நிலைமையில் இருக்கிறோமே என்று நீங்கள் கலங்கலாம். பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. தேவன் நம்மை மறுபடியும் உயர்த்த, ஒரு முந்தின சீருக்கு கொண்டு வர இன்றைக்கும் வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அநியாயமாய் சில குற்றங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்திருக்கலாம். அல்லேலூயா. அதற்கு உதாரணம் யோசேப்பு. யோசேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, அடிமையாக அந்த பார்வோன் இடத்திலே கொண்டு வந்து விடப்பட்டான். என்ன ஆச்சரியம் பாருங்கள், கர்த்தர் அந்த யோசேப்போடு இருந்ததினால் அந்த பார்வோனுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்கினார். வெளியே கர்த்தருடைய ஆசீர்வாதம், உள்ளே கர்த்தருடைய ஆசீர்வாதம். பார்வோன் ஆச்சரியப்பட்டான்,
நம்முடைய வேலைக்காரர்களை கொண்டு கூட இவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்ததில்லையே. ஒரு அந்நிய தேசத்திலிருந்து வந்தவன் என்றைக்கு என் வீட்டுக்குள்ளே வந்தானோ, வந்த நாள் முதல் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கிறதே, எல்லாமே சிறப்பா இருக்கிறதே அப்படின்னு சொல்லி தன் வீட்டுக்கு அவனை விசாரணை கர்த்தனாக வைத்து விட்டான். அல்லேலூயா. ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டான் அந்த வீட்டுக்கு. பாத்தீங்கன்னா, அவன் செய்வதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்பதை அவன் நிச்சயப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. இப்பதான் யோசேப்பு வாழ்க்கையில இடி விழுந்த மாதிரி அந்த வீட்டுல நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறான், குடும்பங்கள்லாம் மகிமையா போய்கிட்டு இருக்குது. அவன் தலையிலேயே ஒரு இடி விழுந்த மாதிரி அவன் செய்யாத ஒரு குற்றம் அவன் மேல் என்ன செய்யப்பட்டது? சுமத்தப்பட்டது. சுமத்தப்பட்டா அவன் எங்க தூக்கி போடப்பட்டான்? சிறையிலே தூக்கி போடப்பட்டான். மகிமையா இருந்தான், ஆசீர்வாதமா இருந்தான். இது அந்த பார்வோன் கூட புரிந்து கொள்ளாமல், இவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தவன் நிமித்தம் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்லாம் அவன் யோசிக்கல. அவனை சிறையிலே போட்டார்கள். ஆனாலும் அவன் ஜெபித்து கொண்டே இருந்தான். பல பாடுகளுக்குள்ளே, பல உபத்திரவங்களுக்குள்ளே யோசேப்பு கடந்து போனான். அங்க இருக்கும்போது அவன் ஒரு சொப்பனத்தை அந்த பானபாத்திரக்கார தலைவனுக்கு சொல்லிவிட்டு, அவன் சொல்லுகிற வார்த்தையில் இருந்து தெரியுது அவன் எவ்வளவு பாடுகள் அங்க சகிச்சான் அப்படின்னு சொல்லி. என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? நான் எபிரேயருடைய தேசத்தில் இருந்து களவாய் கொண்டு வரப்பட்டவன், இந்த இடத்திலே இருக்கும்படியான எந்த குற்றமும் நான் என்ன செய்யவில்லை. தயவு செய்து நீ வாழ்ந்திருக்கும் போது எப்படியாவது ராஜாட்ட பேசி என்னை இந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சிரு, விடுவிச்சு விட்டுரு. அல்லேலூயா. பாடுகளுக்குள்ள இருக்கிறவர்கள், உபத்திரவத்துக்குள்ள இருக்கிறவங்க, எப்படியாவது என்ன தூக்கி விடு, தண்ணிக்குள்ள தத்தளிச்சுக்கிட்டு கிடக்கிறவங்க கை கொடுத்து என்ன மீட்டு விடுங்க அப்படின்னு தவிப்பாங்க. அல்லேலூயா. அந்த பாடுகள் அவனை அப்படியே தேவன் விட்டுவிடவில்லை. அந்த பாடுகளில் மனிதன் மறந்தாலும் கர்த்தர் மறக்கவில்லை. அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு நியாயமாய் வாழ்ந்தும் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டோ, அல்லது பலவிதமான உபத்திரவங்களிலே, பலவிதமான பாடுகளுக்குள்ளே, பிரச்சனைகளுக்குள்ளே இந்த யோசேப்பை போல அகப்பட்டு, எப்பொழுது நான் மீண்டு வருவேன், எப்பொழுது எனக்கு ஒரு விடிய காலம் பிறக்கும், எப்போது நான் மேல வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். என்னுடைய முந்திய சீர் எவ்வளவு மகிமையா இருந்தது, என்னுடைய வியாபாரம் அல்லது என் குடும்பம் எவ்வளவாய் தலைத்தது, சபை எவ்வளவு மேன்மையா இருந்தது, இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளே இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோமே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருந்தாலும் உங்க பாடுகள் அல்லேலூயா அதி சீக்கிரத்தில் நீங்கி போகும். அல்லேலூயா. பாடுகளை தேவன் என்னைக்குமே அதிகமா அனுமதிக்கவே மாட்டார். யோபுடைய பாடுகளுடைய நாள் எவ்வளவு தெரியுமா? 52 நாள் தான். அல்லேலூயா. பேதுரு ஆண்டவரை மறுதலிச்சு பாடுகளுக்குள்ள போன நாட்கள் எத்தனை தெரியுமா? 52 தான். அலங்கம் நெகேமியாவுக்கு முன்னால இடிபட்டு கிடந்த அந்த நாட்கள் எவ்வளவு தெரியுமா? 52 தான். 52 நாளைக்குள்ள அலங்கத்தை கட்டுனா, 52 நாளைக்குள்ள இந்த பேதுரு எழுந்து நின்று ஒரு பிரசங்கம் பண்ணாரு, மறுதலிச்சாரு 52 நாளைக்கு முன்னால. அதுக்கு பிறகு 52வது நாள்ல ஒரு பிரசங்கம் பண்ணாரு, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 52 நாளைக்கு முன்னாடி இடிந்து கிடந்த அலங்கம் 52வது நாள்ல அருமையாய் கட்டப்பட்டுச்சுது. யோபுடைய 52 நாள் பிரச்சனைய கர்த்தர் ஒரு முடிவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு என்னைக்கு தரிசனம் வந்துச்சோ 52வது நாள்ல, அதிலிருந்து அவனுக்கு ஆசீர்வாதங்கள் தொடங்க ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? அப்ப பாடுகள், பிரச்சனைகள் என்பது நீண்ட நாட்கள் அல்ல, இக்காலத்து பாடுகள். இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவே அல்ல. இந்த பாடுகள்லாம் என்னன்னு நமக்கு தெரியாமலே போயிடும். அதைத்தான் ரோமர் 18:8 கூட சொல்லுகிறது. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. எந்த பாடுகளை வேண்டுமானாலும் தேவ ஆசீர்வாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு நிகரா எதுவுமே இருக்கவே முடியாது. நம்ம பட்ட பாடுகளை விட பெற்ற ஆசீர்வாதம் தான் மகிமையானது, பெரியது, உயர்ந்தது. அப்ப இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? ராஜாவை கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்தாரு. தேசத்தின் நிலையை அவனுக்கு அறிவித்தார். தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம், செழிப்பு வரப்போகிறது. அதன் பிறகு 7 வருஷம் என்ன வரப்போகுது? பஞ்சம். அதை ஒரு சொப்பனத்தின் மூலம் காட்டினார். 7 கொழுத்த பசு அப்படியே மெலிந்து போன பசுவை சாப்பிடுவது போல
7 நிறைமேனி கற்கள் கதிர்கள் சோத்திரம் தீந்து போன கதிர்களை சாப்பிடுவது போல. என்னன்னே புரியல. இந்த சொப்பனம் ரெட்டித்தது, அவனுக்கு விளங்கவே இல்லை. சாஸ்திரிகள், குறி சொல்லுகிறவர்கள் எல்லாத்தையும் கேட்டு பார்த்தான், அர்த்தம் சொல்ல முடியல. அப்பந்தான் பானபாத்திரக்கார தலைவன் சொன்னான், நான் செய்த குற்றம் இன்றைக்குத்தான் என் ஞாபகத்துக்கு வந்தது. ராஜாவே, நாங்கள் சிறைச்சாலையில் இருக்கும்போது என் தரிசனத்துக்கும் சுயம்பாய்களின் தரிசனத்துக்கும் இந்த யோசேப்பு என்ன விடை சொன்னானோ அதுதான் நடந்தது. அவனை அழைத்தால் சரியாக சொல்லுவான் என்று சொன்ன பொழுது யோசேப்பு வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு அவன் வருகின்றான். ராஜாவினுடைய மனக்கலக்கம் எல்லாம் தீர்வதற்கு அவன் 7 வருஷம் செழிப்பு வருவதைத்தான் கொளுத்த பசு காட்டுகிறது, நிறைமேனி கற்கள் காட்டுகிறது, கதிர்கள் காட்டுகிறது. ஆனால் இந்த மெலிந்து போன பசுக்களும் தீந்து போன கதிர்களும் பஞ்சமுள்ள வருஷம் வருகிறது, அன்றைக்கு இந்த செழிப்பை எல்லாம் அது தின்று போடும் என்று அவன் சொன்ன பொழுது, எனவே அவன் அதை சொல்லி ஒரு ஆலோசனையும் சொன்னான். எனவே ராஜா தேசமெங்கும் பிரபுக்களை ஏற்படுத்தி விளைகின்ற விளைச்சலில் 5 பங்கில் 1 சேர்த்து வைத்தால், மக்களிடம் வாங்கி சேர்த்து வைத்தால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். அப்பொழுது யாரையாவது ஒருத்தரை நேமின்னு சொல்லிட்டு போனான். ஆனா அவன் சொன்னார், இல்லை, உன்னை போல் தேவ ஆவியை பெற்ற மனுஷன் வேறொருவர் உண்டோ? ஹல்லேலூயா. பாடுபட்டாலும் அவனுக்குள்ளே தேவ ஆவியானவர் இருந்தார். பாடுபட்டாலும் ஜெபம் பண்ணுவதை விடவில்லை. பாடுபட்டாலும் தேவனுக்கும் அவனுக்குள்ள உறவிலே எந்த பிளவும் வரவில்லை. ஐக்கியத்தில் ஸ்ட்ராங்கா இருந்தான். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என்ன பாடுகள் பிரச்சனைக்குள்ளே போனாலும் கர்த்தரோடு உள்ள உறவிலே, வேத வாசிப்பிலே, ஜபத்திலே, உபவாசத்திலே, ஆராதனையிலே உறுதியா இருப்பீர்கள் என்று சொன்னால் பாடுகளோடு கூட நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள். பாடுகளையும் பிரச்சனைகளையும் படிக்கற்களாக நீங்கள் தாண்டி வந்து ஜெயம் எடுக்கிறவர்களாக, முன்னேறுகிறவர்களாகத்தான் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. இப்பொழுது என்ன ஆச்சரியம் பாருங்கள். ராஜா சொன்னான், நீதான் அந்த தலைமைத்துவத்தில் வரணும், நீதான் இந்த தேசத்தையே ஆளுகை செய்யணும், உனக்கு மேல மட்டும் நான் இருப்பேன், உன் வார்த்தையின்படியே அன்றி யாரும் கையையும் காலையும் அசைக்க கூடாது. யாராவது வாலாட்டுவாங்களா? கையையே ஆட்டக்கூடாதுன்னுட்டாங்க. எவ்வளவு பவரை கர்த்தர் கொடுத்துட்டாரு பாருங்க. அல்லேலூயா. சாலமோன் இந்த யோசேப்புக்கு, ஆமென், ஒரு சீருள்ள மனிதன் சீர்கட்ட சூழலுக்குள்ளே தள்ளப்பட்டு பாடுகளுக்குள்ளே போனான். என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு அவன் நொந்து போயிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சரியான நேரத்தில் அவனை சந்தித்து ராஜ்யம் முழுவதும் தலைவனாக வைத்து அந்த தேசத்தையும் போஷித்து சுற்றிலும் உள்ள நாடுகளையும் போஷித்து காணா பஞ்சத்தில் மெலிந்து போன கானானையும் தன் தகப்பன் குடும்பத்தையும் போஷிக்க கூடிய அளவுக்கு அவன் முந்தின சீரை காட்டிலும் பிந்தின சீர் நற்சீராக அதிக சீராக உயர்த்தி வைத்தது உண்மையானால், தேவனுடைய சபையே, நீ கடந்த நாளின் சீரை விட இனி வருகின்ற சீர் அதிகமான சீராக இருக்கும். கடந்த கால வளர்ச்சியை விட இனி வரும் கால வளர்ச்சி மேன்மையாக இருக்கும். கடந்த கால ஆசீர்வாதத்தை காட்டிலும் இந்த நாட்களின் ஆசீர்வாதம் மிக பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எப்பொழுது நம்ம கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளும் சித்தத்துக்குள்ளும் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை உயர்த்த ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் சீர்கெட்டு போயிருக்கலாம், குடும்பம் சீர்கெட்டு போயிருக்கலாம், ஆனால் தேவன் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அந்த பாடுகள் எல்லாம் நம்மை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், நிலைநிறுத்தும். அப்ப எப்படி மனுஷர்களையும் மிருகங்களையும் நான் பெருக பண்ணி முந்தின சீரை காட்டிலும் நற்சீர் உண்டாக செய்வேன் என்று இஸ்ரவேலரை உயர்த்தினாரோ, யோசேப்பை உயர்த்தினாரோ, அவ்விதமாகவே நம்மையும் மேலான ஒரு சீருக்கு நேராய் கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். மூன்றாவது ஒரு குறிப்பாக 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். அப்படி வேலையை விசாரிக்கிறவர்கள் கையினாலே வேலையை நடந்தேற பண்ணி தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அது அவருடைய திட்டம். அல்லேலூயா. அதை முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை என்ன செஞ்சாங்களாம்? பலப்படுத்தினாங்க. எதை? ஆலயத்தை. ஹல்லேலூயா.
இங்கே நாம் பார்க்கும் பொழுது அத்தாலியாள் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவின் தாய், அவள் ஒரு ராணியாக மாறிவிட்டாள். இந்த யோவாஸ் ராஜா காலத்துல மாறினால் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது, தகர்க்கப்பட்டது, பல பிரச்சனையை சந்தித்தது. அதை நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலும் இந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த ஆலயத்திலே சில குறைபாடுகள் எல்லாம் காணப்பட்ட சூழ்நிலைகள் அன்றைக்கு பாருங்கள். 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் அந்த 5ஆம் வசனத்தை கூட ஒருத்தர் வாசிங்களே. ஆசாரியர்கள் அவரவர் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையில் வாங்கி கொண்டு ஆலயத்தில் எங்கெங்கே பழுது காண்கிறதோ அங்கேயெல்லாம் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்று சொன்னார். ஆலயத்திலே பழுது ஏற்பட்டு விட்டது. இந்த யோவாஸ் ராஜாவுடைய காலத்துக்கு முந்தின நாட்களிலே உடைந்து கிடக்கின்றது. ஆலயத்தின் தூண்கள் பழுதாய் கிடக்கின்றது. வாசல்கள் நிலைகள் எல்லாம் சரியில்லாமல் இருக்கிறது. பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகளுக்குள்ளே இந்த ஆலயம் காணப்படுகின்றது அன்றைக்கு. அதே நேரத்திலே இந்த 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் ஏன் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, ஏன் அன்றைக்கு அந்த ஆலயத்தை பராமரிக்க முடியாமல் போய்விட்டது என்றால், வசனம் 7 வாசிங்க. 24:7. அந்த பொல்லாத ஸ்திரீயாகிய அத்தாலியாளுடைய மக்கள் தேவனுடைய ஆலயத்தை பலமாய் திறந்து கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளை எல்லாம் பாகால்களுக்காக செலவு பண்ணி போட்டார்களே. பாத்தீங்களா, கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த ஆசீர்வாதங்களை ஃபுல்லா எடுத்து அவங்க பாகால்கள் விக்கிரகங்களுக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் செலவழித்து போட்டார்கள். அப்போ இந்த ஆலயம் கட்டப்பட முடியாமல், இந்த ஆலயம் குறை நீக்கப்பட முடியாமல், பழுது பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் அங்கே ஏற்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே வந்த பொழுது இந்த ஆலயம் இப்படியே இருக்கக்கூடாது. இந்த ஆலயம் மறுபடியும் அதை முந்தின சீருக்கு கொண்டு வரணும். இந்த ஆலயத்தை மறுபடியும் பழுது பார்க்கணும். இது சாலமோன் ராஜா எவ்வளவு மேன்மையா வச்சிருந்தாரோ அதே மேன்மைக்கு அதே மகிமைக்கு நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி யாருக்குள்ள அந்த வாஞ்சை இருந்ததுன்னு சொன்னா, அதே 24:1 வாசிங்க பார்ப்போம். 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும். யோவாஸ் ராஜாவாகிற போது எத்தனை வயசு? 7 வயசு. இந்த உலகத்திலேயே 7 வயசுல வந்த ராஜான்னா இந்த யோவாசா தான் இருக்க முடியும். எல்லாவற்றுக்கும் ஒரு முறை இருக்கிறது. ஆசாரிய ஊழியத்துக்கு வரணும்னா 30 வயசு இருக்கணும். இராணுவத்தில் வரணும் அப்படின்னு சொன்ன ஒரு வயசு இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னா அதே போல சோதரம் அரசாங்க உத்தியோகத்துக்கு வரணும்னா ஒரு வயசு இருக்குது. அதுக்கு முன்னால வர முடியாது, அந்த வயசுல தான் வர முடியும். ஆனா இங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில், பிரமாணத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில் 7 வயசுல ஒரு மனுஷன் ராஜாவா மாறிட்டான். ஏன் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு அத்தாலியால் ராஜ வம்சத்தை ஃபுல்லா அழிச்சிட்டான். தாவீதின் வம்சத்துல யாருமே இல்லை. ஒரே ஒரு குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை மட்டும் பிழைச்சுது. அதான் அந்த யோவாஸ். இவன் மட்டும்தான் பிழைச்சான். ஐயோ, இந்த பிள்ளைய செத்து போயிட்டா தாவீது வம்சமே இல்லாம போயிருமே. அப்ப அன்றைக்கு நான் சொன்னேன் முதல்ல ஆரம்பத்துல, தாவீதின் குடும்பத்தை சிறுமைப்படுத்துவேன், ஆனாலும் அது என்னாலும் அப்படி இருக்காது. உங்களுக்கு பாடு வரலாம், ஆனா அது கண்டினியூவா இருக்காது, அது தொடர்ச்சியா இருக்காது. அப்போ அன்றைக்கு இந்த பிள்ளை குழந்தையிலே பாதுகாக்கப்பட்டது. அந்த பிள்ளைய பத்திரமா வச்சாங்க. 7 வயசு வந்த உடனே இனி இந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்? முடி சூட்டணும், மகுடம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொல்லாத ஸ்திரீ ஆகிய அத்தாலியாளை யோவாஸ், அதாவது யோய்தா என்று சொல்லக்கூடிய ஆசாரியன் தலைமையிலே அவளை அழித்து, அவள் அழிக்கப்பட்ட உடனே இந்த யோவாசை கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல வச்சு அவனை ராஜாவாக அங்கே அபிஷேகம் பண்ணிவிட்டார்கள். இவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே இவன் உள்ளத்துல வந்த எண்ணம் என்ன தெரியுமா? 4ஆம் வசனம் படிங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க யோவாஸ் விருப்பம் கொண்டான். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்கணும், இந்த ஊழியத்தை எடுத்து கட்டணும், இந்த ஊழியத்தை மேல கொண்டு வரணும், இந்த ஊழியத்தை ஜொலிக்க வைக்கணும், இந்த சபையை பிரபலமாக்கணும் அப்படிங்கிறதான விருப்பம், வாஞ்சை, தாகம் இந்த 7 வயசு நிறைந்த யோவாசுக்குள்ள வந்துட்டுது. அல்லேலூயா. இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தரிசனம் வருது. போதகர் இளம் போதகராக இருந்தாலும் அவரை கொண்டு, சந்தோஷ்குமாரை கொண்டு பெரிய காரியங்கள் இந்த சபையில் நடக்க போகின்றது. அல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். திரளான ஆத்துமாக்கள் உள்ளே வருவார்கள். அநேக நல்ல திருமண காரியங்கள் நடைபெறும். அநேகர் வீடுகளை கட்டி குடியிருப்பீர்கள். மேலான அனுபவத்துக்குள்ளே ஊழியத்தின் பாதையில் அநேகர் எழும்புவீர்கள். கர்த்தருக்கென்று நீங்கள் பிரகாசிப்பீர்கள். ஒரு நல்ல விருப்பம் யோவாசுக்குள்ளே வந்தபோது, அல்லேலூயா, நாளைய மறுபடியும் அது ஸ்திரப்படணும், மறுபடியும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி 7 வயசு உள்ள அந்த யோவாசுக்குள்ள ஒரு விருப்பம் வந்துச்சு. ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி அவர்கள் செய்ததினாலே என்ன நடந்தது? வாசித்து முடிங்க. இப்போ 24:13 வாசிங்க. அப்படி வேலையை விசாரிக்கிறவர்கள் தங்கள் கையினாலே வேலையை நடந்துகிட்டே இருக்கு. வேலை எவ்வளவு மக்கள்கிட்ட ஆசீர்வாதங்களை வாங்க வேண்டுமோ வாங்கி, என்னென்னலாம் பழுது பார்க்கணுமோ, எதெல்லாம் செய்யணுமோ அனைத்தையும் செய்து தேவனுடைய ஆலயத்தை அதை முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள். அல்லேலூயா. முந்தின சீருக்கு வந்துட்டு, ஆலயம் மேன்மைக்கு வந்துட்டு, நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் மறுபடியும் முந்தின சீருக்கு கொண்டு வர வல்லவர். மறுபடியும் முந்தின எழுப்புதலுக்கு கொண்டு வர வல்லவர். மறுபடியும் உங்கள் குடும்பத்தை முந்தின ஆசீர்வாதத்துக்கும் அதைவிட மேலான ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தர் கொண்டு வர வல்லவர். அல்லேலூயா. சில நேரங்கள்ல அந்த ஆசீர்வாதம் இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. எப்பவுமே கர்த்தர் அதிகமாகத்தான் செய்கின்றவர். யோபு சொல்றாரு, கஷ்டத்துல பட்ட பாடுகள்ல அந்த முந்தின சீர் எனக்கு உண்டாயிருந்தால் எப்படி இருக்கும்? நலமா இருக்குமே. ஆண்டவர் அந்த முந்தின சீரை மட்டும் கொடுக்கணும்னு அவனுக்கு நினைச்சிருந்தாரா? இல்ல, அதை விட 2 மடங்கு, அல்லேலூயா, மேலான சீருக்கு கொண்டு வந்தார். நம்ம நினைப்போம் பழைய சுகம் இருந்தா, பழைய ஆசீர்வாதம் இருந்தா, ஏற்கனவே இருந்தா, அதே நன்மை இருந்தா அப்படின்னு. இல்ல, அதை விட மேலாக. அல்லேலூயா. எங்க சபையில் ஒரு பிரதர் நட்ராஜ் அப்படின்னு சொல்லி ஆட்டோ ஓட்டுறார். அவர் நல்லா ஓகோன் வாழ்ந்த மனிதர். வாழ்க்கையில துன்பப்பட்டாரு. கால் 2 அவருக்கு விளங்காமல் போயிட்டு, அவர் மனைவி தான் அடிக்கடி கூட்டு போய் பாத்ரூம் கூட்டு போறது, கூட்டு வர்றது, எல்லா வேலையும் செய்யறது. நான் அவரை போய் சந்திக்கும் போது, பிரதர், கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் பலன் தருவார், மறுபடியும் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார், பழைய சீரை விட அதிகமான சீர் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவேன். உடனே நான் அவர் சொன்னேன், அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சொன்னேன், இனி நீங்க மாசம் 60,000 ரூபா சம்பளம் வாங்க போறீங்க. பாத்ரூமுக்கே போயிட்டு வராத முடியாத ஆளை நான் என்ன சொல்றேன், மாசம் 60,000 ரூபா நீங்க சம்பாதிக்க போறீங்க. உங்க காலெல்லாம் பலப்பட போகுது. ஓலாவில் டிரைவரா போக போறீங்க. நீங்க மாசம் 50-60 சம்பாதிக்க போறீங்க. உடனே அவங்க மனைவி சொன்னாங்க குறுக்கிட்டு, பாஸ்டர் அதெல்லாம் வேண்டாம் பாஸ்டர், பாத்ரூமுக்கும் பெட்டுக்கும் வந்துட்டு போனா போதும், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், அவரை தூக்கி சுமக்க முடியலை என்னால, இந்த அற்புதம் நடந்தாலே போதும்னாங்க. இல்ல சிஸ்டர், அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. கர்த்தர் இவரை மறுபடியும் பலப்படுத்துவார், சீர்படுத்துவார். நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். பாடுபட்டவன் துன்பப்பட்டவன் துன்பத்திலே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி ஜெபிச்சோம். என்ன ஆச்சரியம் பாருங்க, அவர் கால் பலப்பட்டது, திடப்பட்டார், சொந்தமா போய் ஒரு ஆட்டோ வாங்கிட்டார், ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சாரு. இப்போ என்னன்னு கேட்குறேன், 2வது ஆட்டோ வாங்கிட்டேன் அப்படிங்கிறாரு. 2 ஓடிக்கிட்டு இருக்குங்க. இப்பொழுது சொந்தமாகவே வாகனத்தை வாங்கி சொந்தமாகவே 60க்கு மேல சம்பாதிச்சு அதில் குடும்பத்துக்கும் சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் விழுந்தது தான் அப்படின்னு பலர் வந்து சொல்லலாம். உன்னை இல்லாம பண்ணிடுவேன், இனி ஒண்ணுமே நடக்காது அப்படின்லாம் யாரோ சொல்லலாம். ஆனா நீங்க யாரோ சொல்ற மாதிரி உள்ள ஆளு நீங்க கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்றால், வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நாம் உயர்ந்து கொண்டே இருப்போம், மேன்மை அடைந்து கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்மை சீர்படுத்துவார், நம்மை ஸ்திரப்படுத்துவார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் சீர்படுத்துகிறவர்,
முதலாவது பார்த்தோம், ஸ்தம்பித்து நின்ற ஒன்றை மறுபடியும் சீர்படுத்தி அந்த கரத்தை செயல்படுத்தது போல இனி எதுவும் ஸ்தம்பித்து நிற்காதபடிக்கு செயல்படுத்துகின்ற உங்கள் வியாபாரமோ தொழிலோ எல்லாவற்றையும் செயல்படுத்துவதற்கு வருந்தி ஜெபிப்பதற்கென்றே தேவன் நமக்கு ஒரு தேவதாசரை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகள் எது ஆனாலும் சரி, நீங்க உங்களுக்காய் நியமிக்கப்பட்ட தேவதாசத்தையே வாங்க. ஹல்லேலூயா. அவர் வரட்டும் இவர் வரட்டும் அப்படின்னு யாரையும் நீங்க யோசிக்க கூடாது. எப்பவுமே கர்த்தர் உங்களுக்கு நியமிக்கப்பட்டா அவர் மூலமா தான் கிரியை செய்வார். அவரை விட்டுட்டு நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா, என் மகனையே நான் நியமிச்ச பிள்ளையே நீங்க இவங்க கனப்படுத்தலையே அப்படிம்பார். அதனால அவர்தான் இந்த சபைக்கு முக்கியமானவர். அவர் வருந்தி உங்களுக்காக ஜெபம் பண்ணா உடனே அற்புதம் நடக்கும். இது சத்தியத்தின்படி நான் சொல்றேன். அல்லேலூயா. வசனத்தின்படி சொல்றேன். அப்போ உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஊழியருக்கு நீங்கள் கனம் கொடுக்கும்போது, முன்னுரிமை கொடுக்கும்போது, நிச்சயமா அவரை கனப்படுத்தி தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். இரண்டாவது பார்த்தோம், மனுஷரையும் மிருகஜீவன்களையும் பலுகி பெருகும்படி பூர்வ நாட்களில் இருந்த நிலைமையில நான் உங்களை மறுபடியும் ஸ்தாபிப்பேன். சோதரன் முந்தின சீரை பார்க்கல நற்சீர் உண்டாக செய்வேன்னாரு. உதாரணமா ஒரு மனுஷனை பார்த்தோம், யோசேப்பு. அதே சீரை விட மறுபடி அவன் ஒரு வீட்டுக்குள்ள அரமனைக்குள்ளதான் அவன் ராஜாவா இருந்தான், ஒரு நல்ல தலைவனா இருந்தான். ஆனா ரெண்டாவது சீர் வந்தது, நாட்டுக்கே வந்து விட்டான், அகில உலகத்துக்குமே வந்து விட்டான். பைபிள் சொல்லுது, எல்லா தேசத்தின் பணமும் அவன் கையில் இருந்தது. ஆல் த மணி. ஹல்லேலூயா. ஏடிஎம்மே அவன்கிட்ட தான் இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவனை கர்த்தர் உயர்த்தினார். மூன்றாவது நாம் பார்த்தோம், தேவனுடைய ஆலயம் கடந்த நாட்களில் யோவாஸ் காலத்துக்கு முன்பு அது உடைந்து தகர்ந்து போன சூழ்நிலையில் அதை மறுபடியும் அதே நிலைக்கு அவன் கொண்டு வந்து புதுப்பித்து பலப்படுத்தினது போல இந்த நாளிலும் நம்முடைய தேவதாசரை கொண்டு இந்த சபையை கர்த்தர் கட்டி எழுப்புவார், இந்த சபையை ஸ்திரப்படுத்துவார், இந்த ஊழியத்தை பலப்படுத்துவார். அதற்கு ஏற்ற கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் ஊழியருக்கும் உங்களுக்கும் வரும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. நம்ம